அட வாங்க, கத்திரிக்காய் வச்சு என்னுடைய ஸ்டைலில் ஒரு அல்டிமேட்டான தரமான கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். அதுவும் என்னுடைய ஸ்டைல். எனக்கு கத்திரிக்காய் காரக்குழம்புனா பர்சனலி ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது என்னுடைய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் பூண்டு, இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். அது கூட நம்ம இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஓகே, சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஓகே, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஓகே, நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தேங்காவை ஆட் பண்ணி உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் வெறுமிளகாத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா ஃபுல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, குறைன்னு இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், மெயினாக கத்திரிக்காயோடைய காம்பை நம்ம கட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நல்லா அப்படியே கோல்டன் கலரில் கத்திரிக்காய் கலர் மாறும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் உரிச்ச பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு இதுலேயும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, வதக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவை உள்ளே ஃபுல்லாக போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும் கையை வச்சு கொஞ்சம் அப்படியே வலித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த ஜாரை ஃபுல்லாக நல்லா மசாலாலாம் எடுத்து அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதையும் இதில் ஊற்றிக்கிட்டேன். ஓகே, புளிப்பு எந்த அளவுக்கு தேவைன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஓகே, நல்லா கொதிக்கும் போதே நம்மளுக்கு அந்த நல்லெண்ணெய் வாசனையில் அந்த நம்ம அரைச்ச அந்த மசாலா சேரும்போது வாசனை தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே, உப்பு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மெயினாக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணணும். ஓகே, பெருங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது இப்போது நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா உள்ளே இறக்க வேண்டியதான். என்ன ஐட்டங்களோ இந்த காரக்குழம்பினிலே அப்படின்ற மாதிரி அப்படியே கத்திரிக்காய் அப்படியே அழகாக மிதக்குதா. அப்படி பார்க்கும்போது சீரியஸாக சொல்ல, நான் டப்பிங் பண்ணும்போதே எனக்கு திரும்ப ஒரு பிளேட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. நல்லா அப்படியே சுண்டி அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். கத்திரிக்காய் அப்படியே நல்லா வெந்து அந்த மசாலா உள்ள, ஐயோ அடா செம்ம. அவ்வளோதான். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஹைலைட்டே லாஸ்ட்டில் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை தூவினா இதோ உங்களுக்கான கத்திரிக்காய் காரக்குழம்பு. வேற என்ன, சுட சுட சாதத்தில் அந்த கத்திரிக்காய் குழம்பு எடுத்து ஊற்றி 2 அப்பளத்தை வச்சு அப்படி பிணைஞ்சு சாப்பிட்டோன்னா அட உண்மையாக சொல்கிறேன், அம்பட்டு சுவையாக இருக்கும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.